கூலி இந்த படம் வந்து பேன் இந்தியா மூவின்னு சொல்றாங்க. ஆனா இது பேன் இந்தியா மூவியா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அது ஒரு பெரிய கேள்விதான். இது ரஜினி படமா அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா இது ரஜினிக்காக எடுத்த படம் மாதிரி தெரியல, ஸ்ருதிஹாசனுக்காக எடுத்த படம் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லா டிராவல் ஆகிறது ஸ்ருதிஹாசனுக்காக ஏதோ கதையை கொண்டு போற மாதிரி தான் இருக்கு, தவிர ரஜினிக்காக ஒரு கதை இல்லை. ஏன்னா எவ்வளவோ கேள்வி இருக்கு. கூலியான்னு ஒரு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் கட்டாங்க, அது சுத்த டப்பா பிளாஷ்பேக். அதுக்கப்புறம் வந்து என்ன கனெக்ஷனு, என்ன விஷயம், எதுக்கு அமீர் கான ஒரு ரோல் காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அமீர் கான் உபேந்திராவை தூக்கி ஒரு மாதிரி ஒரு விஷயம் நான் கேட்க விரும்புறேன். நான் பேன் இந்தியா மூவி எடுக்கிறீங்களே, பேன் இந்தியா மூவின்னு சொல்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஒரு பேன் இந்தியா மூவி எடுக்கலாம். இப்படி எல்லா ஆர்டிஸ்டையும் போட்டு ஒரு மசாலாவை தூக்கி போட்டு ஒரு குத்துப்பாட்டையோ ஒரு ட்ரக் சமுதாயத்தை காட்டுறதோ இல்ல வெறும் ரத்தத்தை மட்டும் காட்டுறதோ பேன் இந்தியா அப்படின்னு சொல்றது இல்ல. இப்ப இந்த பேன் இந்தியா கலாச்சாரம் சொல்றது இந்த தமிழ்நாட்டுல தான் ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்குது. என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, தெலுங்குல ஒரு ஆர்டிஸ்ட், கன்னடத்துல ஒரு ஆர்டிஸ்ட், மலையாளத்துல ஒரு ஆர்டிஸ்ட், ஹிந்தில ஒரு ஆர்டிஸ்ட், மொத்தமா தூக்கி ஒரு கலவையா போட்டுட்டு என்ன கதைன்னு இருக்காது, கதையே இருக்காது. கதையே இல்லாம சும்மா அப்படி ஸ்லோ மோஷன் ஒரு ஹைப் மியூசிக், காது கிளியற மாதிரி ஒரு மியூசிக்கை போட்டு அப்படி ஸ்லோ மோஷன்ல காட்டினோட அது ஒரு பேன் இந்தியா புள்ளியம்மா. என்னடா ஒரு ஆர்டிஸ்ட் இவ்வளவு கேவலமா வேஸ்ட் பண்றது இந்த தமிழ் சினிமால தான் நான் பாக்குறேன். எத்தனையோ நல்ல பேன் இந்தியா மூவி வந்திருக்கு. கேஜிஎஃப் அதான் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முன்னாடி கமல் பண்ணியிருக்காப்புல, ரஜினி பண்ணியிருக்காங்க, அமிதாப் பச்சன் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கேஜிஎஃப் ஆரம்பிச்சிச்சு. அவன் வந்து என்ன சும்மா வந்து எல்லா ஸ்டேட்ல இருக்கிற ஆர்டிஸ்டே போட்டு பண்ணல. ஆர்ஆர் அந்த எந்த ஸ்டேட்ல வச்சு போடல. பாகுபலி, அதுக்கப்புறம் தங்கல், இது மாதிரி எவ்வளவோ படங்கள் நம்ம சொல்ல முடியும் பேன் இந்தியா மூவி. இங்க தமிழ் சினிமா மட்டும் தான் பேன் இந்தியான்னு சொன்னாலே எல்லா ஸ்டேட்ல காலத்துக்கு எடுத்து போட்டு வன்முறையை காட்டின பேன் இந்தியா நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அதுல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. தமிழ் சினிமா உங்ககிட்ட இருந்து மொழி பிதுங்கி நிக்கிது. ஆனா கமர்ஷியல் சொல்லிட்டு இது பேன் இந்தியான்னு சொல்லிட்டு 100 கோடி கலெக்ஷன், 1000 கோடி கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. வெறும் மணி ஓரியன்ட் கலெக்ஷன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆனா இதுல கதை இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா எதுலயும் கதையும் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் இதுக்கேத்த மாதிரிதான் இருக்கு பாக்குறதுக்கு. நல்ல படம் எடுக்க முயற்சி பண்ணுங்க. இந்த பேன் இந்தியா ஃபீவர் இருக்குல்ல, இந்த ஃபீவர் இந்த வைரஸ் தூக்கி ஓர வச்சுட்டு நீ எடுக்கிற படமே பேன் இந்தியா லெவலுக்கு கொண்டு போக முயற்சி பண்ணுங்க. அதை விட்டு எல்லா ஆர்டிஸ்டே போட்டா அது பேன் இந்தியா மூவின்னு சொல்ற பத்தியா இல்ல தற்கூரிகள் எல்லாருமே எல்லாம் மூளை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்குமா. 1ஆம் நம்பர் கேவலமா எடுத்துட்டு இருக்கீங்க. இது லோகி மட்டும் சொல்லல, நிறைய பேன் இந்தியா மூவின்னு சொல்லிட்டு வரிசையா பாக்குறது எல்லாமே கதையே இல்லாத படமா எடுத்துட்டு இருக்க தமிழ் சினிமா செத்து கொண்டிருக்கிறது. இதே மாதிரி போனா தமிழ் சினிமா சுடுகாட்டுல தான் இருக்கும்.